கார்பன் ஓகேவா அடுத்து பாருங்க நம்ம சிலபஸ்ல நெக்ஸ்ட் இருக்குது நைட்ரஜன் நம்ம நாலு பேர் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 1s2 2s2 2p3 குரூப் ஆஃப் செப்பரேட் பண்ணும்போது 1s எல்லாமே இண்டிவிஜுவல் குரூப் 2s2 ரைட்டா அப்ப 4 7 ஒரு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 5 எலக்ட்ரான்ஸ் அதோட வேலன்ஸ் எவ்வளவு 5 வேலன்ஸ் வரும் இப்போ கார்பன்லயே நமக்கு ஒரு 2s ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் 2p ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான் அப்ப நார்மலா ஃபார்ம் ஆகும்போது கார்பன்ல 4 பாண்ட் ஃபார்ம் ஆகுமா CH4 அப்படி ஆனா அதுல ஒரு s ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு p ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆனா ஹைபிரிடைசேஷன் பார்க்கும்போது எல்லா பாண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இது சொல்றோம் டீடைல் டீடைல் பார்ப்போம் இப்போ கார்பன்ல எப்படி சொல்றோம் ரைட்டா ஒரு மீத்தேன் மாலிக்யூல் இருக்கு கார்பன்ல இருக்கக்கூடிய 4 பாண்ட் இதோட பாண்ட் என்னது 190 ஒரு 8 இப்போ இதுல டோட்டல் 4 பாண்ட் ஆக்சுவலா எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்பன்ல 2s ஆர்பிட்டல் 2 ல 2 சிங்கிள் இருக்கு 3 எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுக்கு அப்புறம் டோட்டல் 4 அன்பாண்ட் எலக்ட்ரான் வரும் அதுல 3 எலக்ட்ரான் p ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் s ஆர்பிட்டல் ஆனா நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லா பாண்டும் சேர்ந்துன்னு சொல்றோம் ஆனா s ஆர்பிட்டல் எனர்ஜி வேற p ஆர்பிட்டல் எனர்ஜி ஆனா 4 பாண்ட் சேர்ந்து இருக்கு ஏன் அப்படின்னா s ஆர்பிட்டல் p ஆர்பிட்டல் எலக்ட்ரான் p ஆர்பிட்டல் p ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இதெல்லாம் ரெண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா 2s ஆர்பிட்டல் 1 எலக்ட்ரான் 2p ஆர்பிட்டல் 3 எலக்ட்ரான் ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா மிக்ஸ் ஆகும் அது பேர் தான் மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல் அத நம்ம ஹைபிரிடைசேஷன் கேட்டா அப்ப இது ஒரு sp3 இது ஒரு sp3 இது ஒரு sp3 இது ஒரு சரிங்க அது ஹைபிரிடைசேஷன் அதாவது இருக்கு முதல்ல தனித்தனியா இருக்கும்போது வேற வேற எனக்கு இருந்தாலும் கூட ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட் தான் சரிங்க அதாவது எல்லா பாண்டும் இருக்கு எல்லா பாண்ட்லயும் சேர் எல்லா பாண்டோட பாண்டாலும் கரெக்ட்டா சோ அந்த ரீசன் என்னன்னா ஹைபிரிடைசேஷன் அந்த பேலன்ஸ் பாண்ட் கேஸ் அது நம்ம பார்ப்போம் சரிங்க அதனால இது 4 பாண்ட் இருக்கு ஆனா 4 பாண்டோட எனர்ஜி வேற s ஆர்பிட்டலோட எனர்ஜி வேற p ஆர்பிட்டலோட எனர்ஜி வேற t ஆர்பிட்டலோட எனர்ஜி வேற ஆனா காமன் பாண்ட் எப்படி சேமா இருக்கும் அப்படினா ரீசன் என்னன்னா s ஆர்பிட்டலோட p ஆர்பிட்டலோட ஓவர்லாப் நடந்து sp3 ஆர்பிட்டலோட மாறும் இந்த ஆர்பிட்டலோட என்ன ஆகுதுன்னா sp3 1 2 3 4 இது என்ன மாறுதுன்னா தனித்தனி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் sp3 ஆர்பிட்டலோட மாறுது கரெக்ட்டா அதனால தான் என்ன மாறுதுன்றது ஈக்குவல் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய கரெக்ட்டா ஹைபிரிடைசேஷன் பேலன்ஸ் பாண்ட் அதே மாதிரி நைட்ரஜன்ல அதோட வேலன்ஸ் வந்து வேலன்ஸ் வேற கோவலன்ஸ் வேற இப்போ ஆல்ரெடி தெரியும் 2s ஆர்பிட்டலுக்கு 2p3 ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி தான் தெரியும் கரெக்ட்டா இப்போ என்ன ஸ்டைல் விட்டோம்னா 2s ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் and 2p ல இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் 1 2 3 இது 2s ஆர்பிட்டல் இது 2p ஆர்பிட்டல் ஆல்ரெடி தெரியும் இது கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல் கரெக்ட்டா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி இது கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு அப்ப இப்போ இதுல ஒரு 3 ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்க ஒரு பேர் எலக்ட்ரான்ஸ் கரெக்ட்டா இப்போ இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் ஜம்ப் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆனதுல திரும்ப என்ன மாறும் பேரா தான் மாறும் அப்ப திரும்ப ஒரு பேர் எலக்ட்ரான் 3 அன்பாண்ட் எலக்ட்ரான் தான் மாறும் கரெக்ட்டா அப்ப என்ன நடக்காது எக்ஸைட்டேஷன் நடக்காது கேக்குது அதே மாதிரி என்ன ஆர்பிட்டல் இல்ல வேக்கல் d ஆர்பிட்டல் என்ன தேது என்ன செகண்டரி எலிமெண்ட்ல வேக்கல் d ஆர்பிட்டல் வந்து ஆப்சென்ட் அதனால எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் சொல்ல புரியுதா அப்ப இதுல ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் பாசிபிள் இருந்தா கூட இதுல ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் நடக்குமா நடக்காது ஏன்னா ஆல்ரெடி பேரா இருக்கு எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் நடந்தா திரும்ப பேரா தான் மாறும் அதுக்கு எக்ஸைட்டேஷன் ஆகாம இருக்கும் கரெக்ட்டா சோ நார்மலா இதுதான் ஒரு எக்ஸைட்டேஷன் கரெக்ட்டா அதாவது நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டேஷன் நடக்குமா நடக்காது சரிங்களா அதே மாதிரி இந்த சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் d ஆர்பிட்டல் எக்ஸைட்டேஷன் நடக்கிறது பாசிபிள் இருந்தாலே நடந்துக்கலாம் ஆனா என்ன இல்ல d ஆர்பிட்டல் இல்ல அப்ப இந்த எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்ப நைட்ரஜன்ல நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எத்தனை அன்பாண்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா 3 அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன் இன் கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல் எத்தனை அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு 3 அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த 3 அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் கூட மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு 3 ஆட்டமும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரிங்களா இப்ப பாருங்க நார்மலா நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 கோவலன்ட் பாண்ட் ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும் 3 கோவலன்ட் பாண்ட் ஈஸிலி ஃபார்மிங் கரெக்ட்டா ஏன் ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா நார்மலாவே நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட் எத்தனை அன்பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதனால தான் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிறைய பாயிண்ட் NH3 ஃபார்ம் ஆகலாம் NR3 ஃபார்ம் ஆகலாம் சரிங்களா NF3 ஃபார்ம் ஆகலாம் NCl3 ஃபார்ம் ஆகலாம் NBr3 ஃபார்ம் ஆகலாம் கரெக்ட்டா எல்லாத்துக்கும் இந்த நைட்ரஜன்
3 எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணுது, 3 எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணுது, குளோரின் 3 எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்ப இந்த 3 எலக்ட்ரான்ஸ்க்கு மியூச்சுவல் ஷேரிங்கா பிரிக்கலாம். அப்ப வரக்கூடிய 3 பேர் யாரு வேணாலும் வரலாம். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் மேல என்ன இருப்பாங்க இந்த லோன் பேரா பிரிக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன நைட்ரஜன் 3 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நைட்ரஜன்ல 3 கோவலன்ட் பாண்ட் அப்படினா கண்டிப்பா நைட்ரஜன் மேல என்ன இருக்கும் லோன் பேரா பிரிக்கலாம். யாரு இருக்காங்க 2s ஆர்பிடல் இருக்க அந்த பேர் எலக்ட்ரான் தான் இந்த லோன் பேரா. கரெக்ட்டா? அப்ப நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட்ல நைட்ரஜனால எத்தனை கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படினா 3 கோவலன்ட் பாண்ட் நார்மலாவே நைட்ரஜனால ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் NF3 NCl3 NBr3 NF3 NR3 NP3 எது வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட்ல நைட்ரஜனால 3 கோவலன்ட் பாண்ட் பியூர் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். சொல்லுங்க. அப்ப 3 கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்ல நைட்ரஜனால ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி. சரி, இப்போ அடுத்து நைட்ரஜன் என்ன செஞ்சுனா ஒரு ஃபோர்த் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபோர்த் பாண்ட் ஃபார்மேஷன். ஃபோர்த் பாண்ட் ஃபார்மேஷன் பாசிபிளா இல்ல எஸ் ஆர் எஸ். கரெக்ட்டா? இப்போ ஏன்னா இப்போ நைட்ரஜன்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ சப்போஸ் நைட்ரஜன்ல ஒரு அம்மோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மோனியா இப்போ என்ன பிரச்சனை இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் டிவிஷன் மாதிரி இருக்கு சிஸ்டம். H+ அப்படிங்கிறது எலக்ட்ரான். எந்த எலக்ட்ரான் டிவிஷன் பண்ணல அது ஜனரல் E+ எடுக்கலாமா? E+ வந்து எலக்ட்ரோஃபைலா? எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னது? எலக்ட்ரான் டிவிஷன். எலக்ட்ரான் டிவிஷன். இது எலக்ட்ரான் ரிச். கரெக்ட்டா? இது என்னது? எலக்ட்ரான் ரிச். இந்த ஒரு ஜோடி எலக்ட்ரான் என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரான் டிவிஷன். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்ல ஆல்ரெடி 3 ஹைட்ரஜன். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்ட்டா? யாருக்கு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு? அப்ப எலக்ட்ரான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். அப்ப இந்த பாண்ட் என்ன பேர் அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட். இந்த பாண்ட் என்னது? கோஆர்டினேட் பாண்ட். அப்ப கோஆர்டினேட் பாண்ட் அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் படி வரக்கூடிய அந்த பாண்ட் மெத்தட் கோஆர்டினேட். அப்ப இது லூயிஸ் ஆசிட். இது லூயிஸ் ஆசிட். எலக்ட்ரான் டிவிஷன் இருந்தா லூயிஸ் ஆசிட். பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டர். அதான் நம்ம சொல்றோம். லூயிஸ் ஆசிட் அப்படினா அர்த்தம் பேர் ஆஃப் electron acceptor. This is called the Lewis acid. அதே மாதிரி லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது pair of electron donor. கரெக்ட்டா? அப்ப இதுல NH3 என்ன ஆகுது? லூயிஸ் பேஸ் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரோஃபைல் என்ன ஆகுது அப்படின்னா லூயிஸ் ஆசிட். அப்ப எலக்ட்ரோஃபைல் என்ன இருக்கு? இப்படி ஹைட்ரஜன் இருக்குங்க NH3 plus H+ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் H+ எலக்ட்ரான் சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? NH2 plus அம்மோனியம் அயன். என்ன கிடைக்கும்? அம்மோனியம் அயன். அப்ப நைட்ரஜன்ல இந்த 3 பாண்ட் பியூர் கோவலன்ட் பாண்ட் நாலாவது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். என்ன பாண்ட் இருக்கு? கோவலன்ட். அப்ப நைட்ரஜன்ல 4th பாண்ட். சரிங்களா? 4th பாண்ட் என்ன பாண்ட்? என்ன பாண்ட்? கோவலன்ட். 4th பாண்ட் என்னது? கோவலன்ட். அதாவது இந்த 4th பாண்ட் ஒன் ஆஃப் தி கோவலன்ட் பாண்ட். அதாவது கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது கோவலன்ட் பாண்ட் ஒரு கேட்டகரி. அதனால இந்த கோவலன்ட் பாண்ட் எதுல சேர்த்துக்கலாம் சொல்றாங்கன்னா கோவலன்சி அப்படி சொல்லக்கூடிய கோவலன்ட் பாண்ட் சேர்த்துக்கலாம். அப்ப நைட்ரஜனால ஜெனரலா எக்ஸாக்ட்டா சொல்லும்போது 3 கோவலன்ட் பாண்ட் பியூர் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். நாலாவது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால பாண்ட் கோஆர்டினேட் பாண்ட். பட் கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் ஒரு கேட்டகரி யாரு? கோஆர்டினேட். அப்ப நைட்ரஜனால எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அது பியூர் கோவலன்ட் பாண்ட் 3. 4th பாண்ட் என்னது? கோஆர்டினேட் பாண்ட். அப்ப நைட்ரஜனால 3 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், 4 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, நைட்ரஜனால 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படினா முடியும். ஏன்? லோன் பேர் இருக்கு. இது 3 கோவலன்ட் பாண்ட். இத கம்ப்ளீட்டா தான் கொடுக்க முடியும். தனித்தனியா பிரிச்சு கொடுக்க முடியாது. சொல்லுங்க. தனித்தனியா பிரிச்சு கொடுத்தா எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம்? அந்த தனித்தனியா எப்படி பிரிக்கலாம்? இத தனியா பிரிச்சிருந்தா அப்படி என்னது? ஒண்ணு இந்த எலக்ட்ரான் இந்த ஜம்ப் ஆயிருக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான் அன்பார்ட் எலக்ட்ரான் மாறி இருந்தா தனித்தனியா 5 எலக்ட்ரான் கொடுத்துக்கலாம். கரெக்ட்டா? இப்போ இது கொடுத்த கம்ப்ளீட் ஜோடி தான் கொடுக்கும். சப்போஸ் d ஆர்பிட்டல் இருந்திருந்தா இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆயிருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இங்க என்ன இல்ல. d ஆர்பிட்டல் இல்ல. அப்ப கொடுத்தா ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தனித்தனியா கொடுக்கலாம். அப்படி நாலாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜோடியா தான் கொடுக்க முடியும். பிரிச்சு கொடுக்க முடியும். என்ன? புரியல. ஏன்னா டீசல் தனித்தனியா பிரிக்கணும். நைட்ரஜன் பர்சன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தனித்தனியா பிரிக்கக்கூடிய தனித்தனி கெபாசிட்டி இருந்தா 5 அன்பார்ட் எலக்ட்ரான் மாறிடும், 5 அன்பார்ட் எலக்ட்ரான் மாறிடும். அப்படி மாற்றிங்க சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் p ஆர்பிட்டல் ஜம்ப் ஆனா திரும்ப பேரா தான் மாறும்.
அப்ப ட்ரிபிள் பேராகிராஃபிக் சான்ஸ் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல இருந்திருந்தா நான் சொல்றது இருந்திருந்தா என்ன இருக்கலாம், இந்த எஸ்எல்க்கான டிஆர்பிடல் வந்திருந்தா அந்த ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷன் நம்ம ஃபோர்ஸ் பின்னாடி ஏதாவது ஒரு இருந்திருந்தா டிஆர்பிடல் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது ஒரு 5 அன்பார்ட் எலக்ட்ரான் மாறிடும். அப்ப நைட்ரஜன்ல 5 அன்பார்ட் எலக்ட்ரான் மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்ப 3 அன்பார்ட் எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பியூர் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த 3 கோவலன்ட் பாண்ட். அப்ப ஃபோர்த் பாண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி என்னதான் கோஆர்டினேட் பாண்டா இருக்க முடியும். அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் டொனேட் பண்ண முடியும் தவிர நீ ஒரு எலக்ட்ரான் வச்சு நீ ஒரு எலக்ட்ரான் வச்சு சிங்கிள் எலக்ட்ரான் பிரிச்சு கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால தான் நைட்ரஜன் பொறுத்தவரைக்கும் நைட்ரஜன் never exists 5 bond. சரிங்களா? நைட்ரஜன் எந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது? 5 பாண்ட் நைட்ரஜனோட ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க NH3 NCl3 NH3 fourth NBr3 fifth NH4 plus sixth NR3 plus NR4 plus 7 NH5 8 NHNF5 9 NCl5 10 NBr. கரெக்ட்டா? இப்ப ப்ரொசீஜர் எதுல எக்ஸிஸ்ட் ஆகுது எதுல எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்ப NF3 நைட்ரஜன் 3 கோவலன்ட் பாண்ட் நார்மலா வரும். அப்ப இது எக்ஸிஸ்ட் ஆகும். NCl3 எக்ஸிஸ்ட் ஆகும். NH3 NBr3 NH4 plus எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா நாலாவது பாண்ட் வந்து கோவலன்ட். NR4 plus என்ன பாண்ட் தான் 4 பாண்ட் வரும். அதே மாதிரி NH5 எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா நைட்ரஜன் எத்தனை பாண்ட் 4 பாண்ட் தான் பாசிபிள். 5 பாண்ட் வந்து எப்பவுமே பாசிபிள் இல்ல. சோ NH5 ஃபார்ம் ஆகாது, NF5 ஃபார்ம் ஆகாது, NCl5 ஃபார்ம் ஆகாது, NBr5 NH3 இதுவே ஃபார்ம் ஆகாது. அப்ப நைட்ரஜன்ல எப்பவுமே 4 பியூர் கோவலன்ட் பாண்ட் 3 பியூர் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். 4th பாண்ட் கோஆர்டினேட் பாண்ட். அந்த கோஆர்டினேட் பாண்ட் ஒன் ஆஃப் தி கோவலன்ட் பாண்ட். அந்த கோவலன்சி அப்படிங்கிறதுல அந்த கோஆர்டினேட் பாண்ட் எந்த கேட்டகரிக்குள்ள சேர்த்துக்கலாம் சொல்றாங்க. கோவலன்ட் பாண்ட் சொல்லக்கூடிய கோவலன்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள சேர்த்துக்கலாம். சொல்றது புரியுதா? அதனால கோவலன்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். சொல்றது புரியுதா? அப்ப நைட்ரஜன்ல 3 பாண்ட் பாசிபிள் நார்மலாவே 4th பாண்ட் பாசிபிள் என்ன பாண்ட் அப்படினா கோஆர்டினேட் பாண்ட். அப்ப 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணா 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். நைட்ரஜன்ல எப்பவுமே 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அது அதனால தான் क्वेश्चन அடிக்கடி கேட்பது NH5 NF5 NBr5 NI5 NR5 எது வேணாலும் கேட்பாங்க. ஆனா நைட்ரஜன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாத N2O5 சார் நைட்ரஜன்ல அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் நடக்கும்போது 5 * -2 = 0 2x = 10 x = 5 அப்ப நைட்ரஜன்ல 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணா இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் 5 தவிர என்ன இல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேற ஆர்பிட் சார்ஜ் வேற ரியல் சார்ஜ் வேற. சொல்லுங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து நைட்ரஜன்ல ஆக்சிஜன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இது கோஆர்டினேட் பாண்ட் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இது கோஆர்டினேட் பாண்ட். இது பின்னணி வரை ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இன்னொரு கோஆர்டினேட் பாண்ட் இன்னொரு கோஆர்டினேட் 3 கோஆர்டினேட் பாண்ட் ஒரு பாண்ட் என்னது கோஆர்டினேட் பாண்ட். அதே மாதிரி 1 2 3 கோஆர்டினேட் பாண்ட் 3 கோஆர்டினேட் பாண்ட் ஒரு கோஆர்டினேட் பாண்ட். அப்ப எத்தனை பாண்ட் வருது? ஆனா பார்க்கறதுக்கு தெரியுது 5 அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 5 சோ 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேற பாண்டிங் கெபாசிட்டி வேற. சரிங்களா? அப்ப நைட்ரஜன் எப்படி கார்பன்ல எல்லா பாண்டும் பியூர் கோவலன்ட் பாண்டோ அந்த மாதிரி நைட்ரஜன் இருக்கக்கூடிய பியூர் பாண்ட் வந்து 3 கோவலன்ட் பாண்ட் பியூர் கோவலன்ட் பாண்ட் 4th பாண்ட் என்னது கோஆர்டினேட் பாண்ட் கொண்ட வந்து கோவலன்ட் பாண்ட். அது அந்த கேட்டகரிக்குள்ள சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை. ஆனா நைட்ரஜன் கண்டிப்பா எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது 5 பாண்ட்